திருப்புகழ் 89. மான்போல் கண் பார்வை பெற்றிடு மூஞ்சால் பண்பாடு மக்களை வாய்ந்தால் பொன் கோடு செப்பு எனும் முலை மாதர் வாங்கா திண்டாடு சித்திர நீங்கா சங்கேத முக்கிய வாஞ்சால் செம் சாறு மெய்த்திடு மொழியாலே ஏன் கால் பங்கு ஆக நற்பு உரு பூங்கால் பொங்காறு மெத்தையில் ஏய்ந்தால் பொன் சாறு பொன் பணம் முதல் நீ தா ஈந்தார்க்கு அன்றோர் அமைப்பு என ஆண்பால் தேன் போல் செப்பிடும் ஈண்டா சம்போக மட்டிகள் உறவாமோ காண்பால் சந்தாடு பொன் கிரி தூம்பால் பைம் தோழி கண் கடை காண்பால் துஞ்சாமல் நத்திடும் அசுரேசன் காம்பேய் பந்தாட விக்கிரம வாந்தோய் கம்பீர வில் கணை கான் தேர்கொண்டு ஏவும் அச்சுதன் மருகோனே தீம்பார்க்கும் பாகு சர்க்கரை காம்பால் செம் தேரல் ஒத்து உரை தீந்தார் கங்காளி பெற்றருள் புதல்வோனே தீன்பார்க்கு உன் போதம் முற்று உற மாண்டார் கொண்டு ஓதும் முக்கிய தேன்போல் செந்தூரில் மொய்த்து அருள் பெருமாளே தீன்பார்க்கு உன் போதம் முற்று உற மாண்டார் கொண்டு ஓதும் முக்கிய தேன்போல் செந்தூரில் மொய்த்து அருள் பெருமாளே. காட்டில் சந்தனம் பூசிய அழகிய மலை போன்ற கொங்கைகளையும் மூங்கில் போன்ற பசிய தோள்களையும் கொண்ட சீதையின் கடைக்கண் பார்வையை பெற எண்ணி விரும்பி உறக்கமில்லாத ஆசையுடன் இருந்த அரக்கர் தலைவனான ராவணனின் தலைகள் எரிபந்தை போன்று வீசப்பட்டு உளர் வீரமுள்ளதாய் வானத்தில் பொருந்த வல்லதாயிருந்த வில் அம்பை அழகிய தேர் மீது இருந்த செலுத்திய திருமாலின் மருமகனே இனிமையான பால் வெள்ளப்பாகு சர்க்கரை மூங்கிலின் செந்தேன் என்ற இவற்றை போன்றுள்ளவரும் சொல்லுக்கெட்டாதவருமான சிவபெருமானும் உமையம்மையாரும் பெற்ற மகனே திண்மையான இந்த உலகத்தில் நின் திருவடி ஞானம் முழுமையாய் வாய்க்கப் பெற்று மேன்மை கொண்டவரை கொண்டு போற்றப்படும் சிறப்பு உடையவனே வண்டுகள் மலரில் மொய்ப்பதைப் போல் திருச்செந்தூரில் அடியவர் மொய்க்கப் பெற்ற பெருமாளே பொதுமங்கையரின் உறவு இருக்கலாமோ கூடாது என்றபடி முருகாச்சரணம்.